வந்து நான் ஜீனோ டயோடு செக் பண்ண போகிறேன். இந்த ஜீனோ டயோடு பாருங்க ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். அப்படின்னா வந்து ஸ்மால் வோல்டேஜ் தான். இந்த ஜீனோ டயோடு பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸ்லேருந்து இருக்கும். உங்களுக்கு நான் அந்த பிக் சைஸ் எதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி காட்டிடுறேன். அடுத்து வந்து ஸ்மால் சைஸ் எதுன்னு காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலராக ஒரு கோடுன்னு தெரியும். அதுதான் வந்து கேத்தோட சைடு, அதுக்கு ஆப்போசிட் போது ஆனோட சைடு. ஸோ டயோடுக்கும் ஜீனோ டயோடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, டயோடு வந்து ஃபார்வர்ட் பேஸில் மட்டும்தான் வரும். ஆனால் ஜீனோ டயோடு ரிவர்ஸ் பேஸ்லையும் கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ண வைக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஃபார்வர்ட் பேஸ்லேருந்து வைக்கிறேன். அதாவது 7.55 காட்டுது உங்களுக்கு. 0.75 வோல்ட் வரைக்கும் இந்த ரெசிஸ்டர் தானே வேல்யூ வந்து தாங்கும். இதே பொலாரிட்டி வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஏன் வேல்யூ காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீனோ டயோடைய கட் ஆஃப் வோல்டேஜை தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் வந்து ஃபார்வர்ட் பேஸில் ஆகும். ஸோ நான் இந்த சின்ன டயோடை வச்சு நான் செக் பண்ணேன்னா எனக்கு வந்து 0.609 வருது. அதனோட வோல்ட் இது வந்து தாங்கும். இதையும் நான் வந்து உங்களுக்காக ரொட்டேட் பண்ணி வச்சு பார்க்குறேன். ஸோ 0L தான் வருது நமக்கு. ஜீனோ டயோடு வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்து இன்னொரு டயோடு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில், அப்புறம் எஃப்எம் ரேடியோவில், அப்புறம் காலேஜ் லேபில், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான் வந்து இருக்கும். இந்த டயோடோட நேம் பார்த்தீங்கன்னா 1N4007. இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். இதில் வந்து ஆனோடு கேத்தோடு இருக்குது. ஸோ நம்ம ஆனோட்னா வந்து ப்ளஸ்ஸு, கேத்தோட்னா மைனஸு. நம்ம இதை செக் பண்ணுங்களா 0583 தான் நமக்கு வருது. ஸோ எதுனா ஃபால்ட்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி அதனுடைய அனதர் வேல்யூ வந்து போட்டுக்கலாம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லாம் நம்ம வந்து டயோடு தான் யூஸ் பண்ணுறோங்க. கரண்ட்டை ஃபார்வர்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி டிசி எதுன்னு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம டயோடு தான் யூஸ் பண்ணுறோங்க. நீங்கள் ஒவ்வொரு டயோடும் செக் பண்ணக்குள்ளேயும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 583 தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாக் மல்டிமீட்டரையும் சரி, இல்லை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கணும் சரி, ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தா உங்களுக்கு நான் வந்து எல்இடியும் எஸ்எம்டி டைப் எல்இடி வந்து டெஸ்ட் பண்ணி கட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் ரெட் கலர் எல்இடி வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த எல்இடி பாருங்கள். ஸோ நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ ஆனோடுக்கு வந்து ஆனோடு வச்சுட்டேன், கேத்தோடுக்கு கேத்தோடு வச்சுட்டேன். இந்த எல்இடி வந்து எரியல நமக்கு. ஸோ அப்படின்னா வந்து இந்த எல்இடி தானே டேமேஜ்னு அர்த்தம். உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்இடி சுத்தமாக பிளிங்க் ஆகலை அப்படின்னா இந்த எல்இடி தானே டேமேஜ். உங்களுக்கு பார்க்கறதுக்கு